மகள் திவ்யாவின் பெயரில் போயஸ் கார்டனில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் இல்லத்தை வாங்க முற்படும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதா, முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரின் மனைவியான சங்கீதாவின் விவாகரத்து வழக்கு கடந்த சில மாதங்களாகவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இழுபறியாக உள்ளது. சங்கீதா விவாகரத்து மனுவில் சில குறிப்பிட்ட விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. நீலாங்கரை மற்றும் பனையூர்ல இருக்கக்கூடிய இல்லத்துல விஜய் அவர்கள் தன்னை தங்க அனுமதிக்காததாகவும் சென்னை வரவே கூடாதுன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பதாகவுமே விவாகரத்து மனுவுல குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு முரணாக தற்போது சங்கீதா அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை தன்னுடைய மகள் திவ்யாவுடைய பெயர்ல சங்கீதா அவர்கள் வாங்க போறதா தற்போது சமூக வலைதளங்கள்ல ஒரு அரசல் உரசலான தகவல் வெளியாகி வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய போக்குவரத்து வசதிக்காக போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை வாங்க இருப்பதாகவுமே 350 கோடிக்கு பேரம் பேசப்பட்டதாகவும் சில தகவல் வெளியானது. ஜெயலலிதா அவர்களுடைய இல்லம் தற்போது விற்பனைக்கு வர உள்ளதாகவும் சங்கீதா அவர்கள் வேண்டும் என்றே விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த வீட்டை வாங்கியே தீர வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் இருப்பதாகவும் அந்த வீட்டை வாங்கி அதில் சங்கீதா அவர்கள் மொத்தமாக லண்டனை காலி செய்துவிட்டு அந்த வீட்டில் குடியேற இருப்பதாகவும் சில தகவல் வெளியாகி வருகிறது. எவ்வளவு கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விஜய் அவர்கள் வாங்க முற்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை சங்கீதா அவர்கள் வேண்டும் என்றே விஜய் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய மகள் திவ்யாவின் பெயரில் அந்த வீட்டை வாங்க இருப்பதாகவும் முழுக்க முழுக்க மகள் திவ்யாவின் பேரில் தான் அந்த வீட்டை ரிஜிஸ்டர் செய்ய போவதாகவுமே சில தகவல் வெளியாகி உள்ளது. சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களின் மீது கடுமையான கோபத்தில் இருந்து வருவதாகவும் சென்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 10க்கு சென்னையில இருக்கக்கூடிய 2-3 வீட்கள்ல தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் வாங்க முற்படும் போயஸ் கார்டனில் இருக்கும் ஜெயலலிதா வீட்டை சங்கீதா வாங்க போவதாக சில தகவல் வெளியாகி உள்ளது.